நம்ம ஊர்ல 5G வந்துடுச்சு. ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் நிலவுக்கே போயிட்டு வந்துட்டோம். சில ஒரு கிராமத்துல இப்பதான் முதல் முறையா ஒரு எலக்ட்ரிக் பல்பே எரியுதுன்னா நீங்க நம்புவீங்களா? 78 வருஷம் சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் இருட்டுல தான் வாழ்ந்திருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தோட சுக்மா மாவட்டத்துல இருக்கிற கோகுண்டா கிராமத்துக்கு இப்பதான் கரண்ட் வந்திருக்கு. இது வெறும் செய்தி இல்ல, ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே பண்ண வேண்டியது இருக்கு. இத்தனை வருஷமா அந்த கிராமத்தை இருட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது யாரு? ஏன் இவ்வளவு லேட்டு? பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் இந்த ஊர் இருக்கிற இடம். இது சாதாரண தரைப்பகுதி இல்ல, சுமார் 650 மீட்டர் உயரமான மலை மேல இருக்கிற குக்கிராமம். போறதுக்கு ரோடு கிடையாது, வெறும் கரடு முரடான காடு தான். ஆனா வெறும் ரோடு இல்லாதது மட்டும்தான் காரணமா? இல்ல, உண்மையான காரணம் இது நக்சல்களோட கோட்டை. கடந்த 40 வருஷமா இந்த ஏரியா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அங்க ரோடு வரக்கூடாது, கரண்ட் வரக்கூடாது, ஸ்கூல் வரக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணி தடுத்தாங்க. ஏன்னா முன்னேற்றம் வந்தா அவங்க அதிகாரம் போயிடும். ஒரு முழு கிராமத்தையே 1947லயே லாக் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கும்பல். அப்புறம் எப்படி இப்ப நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு மாசான ஆபரேஷன் இருக்கு. நம்ம பாதுகாப்பு படைகள் சிஆர்பிஎஃப் ஒரு முடிவெடுத்தாங்க. 2025 கடைசியில கோகுண்டா கிராமத்துல ஒரு ஃபார்வர்ட் ஆப்ரேட்டிங் பேஸ் அமைச்சாங்க. முதல்ல மலையை குடைஞ்சு ரோடு போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த கரடு முரடான மலை மேல எலக்ட்ரிக் கம்பங்களை நம்ம வீரர்கள் தோள்கள்ல சுமந்து கொண்டு போனாங்க. ஒவ்வொரு கம்பமும் அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக வச்ச ஒரு அடிதான் சொல்லணும். இது வெறும் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒர்க் இல்ல, இருட்டுல இருந்த மக்களை மீட்டு கொண்டு வந்த ஒரு போர் தான் சொல்லணும். பிப்ரவரி 23, 2026 அந்த சுவிட்சை போடும்போது 78 வருஷ இருட்டு ஒரு நொடியில காணாம போச்சு. இனிமே அங்க இருக்கிற குழந்தைகள் மண்ணெண்ண விளக்குல படிக்க வேணாம், ராத்திரியில மெடிக்கல் எமர்ஜென்சினா கஷ்டப்பட வேணாம். இதுதான் உண்மையான டிஜிட்டல் இந்தியா. ஆனா யோசிச்சு பாருங்க, கோகுண்டா மாதிரியே இன்னும் எத்தனையோ கிராமங்கள் வெளியுலகத்துக்கு தெரியாம இருட்டுல இருக்கு. இந்த வெற்றி நம்ம வீரர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் சொந்தமானது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட எந்த மூலையும் இனி இருட்டுல இருக்கக்கூடாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் தெரியும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.